காவடி எடுக்கிற பக்தர்களாக இருக்கட்டும், கற்பூரச்சட்டி, அங்க பிரதிஷ்டை, ஒரு உற்சவ காலங்களில் நீங்கள் கொண்டு வருகின்ற ஒரு சிறிய அனைவருக்கும் வணக்கம். நான் ரஜீவன். அதாவது நல்லூர் உற்சவ காலங்களில் அதிகாலையில் நல்லூர் ஆலய சூழலில் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்குறதுக்காக தான் இந்த வீடியோ. அதாவது நல்லூர் உற்சவ காலங்களில் நேர்த்தி கடன்களை தீர்க்கிற பக்தர்களை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. அதிகாலையில், அதாவது நேரத்துக்கே இவங்க வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட 4-4:30 மணியிலிருந்தே இந்த அங்க பிரதிஷ்டை, அடி அளித்தல் என்று சொல்லி பல விடயங்கள், பல நேர்த்தி கடன்கள் வந்து முருகனுக்காக இந்த இடத்திலே செய்யப்படுகிறது. இப்போ நல்லூரை பொறுத்த வரைக்கும் இந்த சூழலில் இருக்கிற ஆக்கள், யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஆக்களுக்கு தெரியும். இப்போ வெளி மாவட்டங்களில், வெளிநாடுகளில் இருந்து இந்த காணொலியை பார்க்குற ஆக்களுக்காகத்தான் இந்த காணொலி பதிவு செய்யப்படுகிறது. இந்த ஆலய சூழலை வந்து எப்போவுமே சுத்தமாக வைத்திருக்க வேணும். இதில் இந்த ஆலய சூழலில் கொட்டப்பட்டிருக்கிற மணல்கள் அனைத்துமே சுத்தமாக எப்பொழுதுமே இருக்க வேணும். அப்போ வெளி மாவட்டங்களில் இருந்து இந்த கோவிலுக்கு வழிபட வர்ற நீங்கள் இந்த ஆலய சூழலை அதுக்கேற்ற மாதிரி வைத்திருக்க வேண்டும். அதே சமயத்தில் உள்ளூரில் இருக்கிற மக்களுக்கு இது அன்றாடம் தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு நேர்த்தி கடன்களும், ஒவ்வொரு வழிபாட்டு முறைகளும் வித்தியாசப்படுகிறது. ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி. அதே சமயத்தில் சிலர் தங்களுடைய நேர்த்தி கடன்களை கற்பூரச்சட்டி, இப்போ காவடி எல்லாம் இனிவரும் நாட்களில் நல்லூர் சூழலிலே அதிகமாக இருக்கும். இந்த பாருங்க, இதில் ஒரு அம்மா கற்பூரச்சட்டி எடுத்துக்கொண்டு போறா.
அதே சமயத்தில் இந்த இடத்துல அதிகாலையில் வர்ற பக்தர்களுக்கு நீர் ஆகாரங்களும் வழங்கப்படுது. நல்லூர் ஆலயத்தை பொறுத்தவரைக்கும் நேர்த்தி கடன்களுக்கு குறைவில்லை என்று சொல்லலாம். காவடி எடுக்கிற பக்தர்களாக இருக்கட்டும், கற்பூர சட்டி, அங்க பிரதிஷ்டை, அடி அளித்தல் என்று சொல்லி நிறைய விடயங்கள் நல்லூரை சூழ உள்ள இடங்களில் இருக்கும். குறிப்பாக இந்த அடி அளித்தல், அங்க பிரதிஷ்டையை பொறுத்தவரைக்கும் 25 நாட்களுமே செய்கின்ற பக்தர்கள் இருக்கிறார்கள் நிறையவே. குறிப்பாக அவரவர்களுடைய நேர்த்தி கடன்களுக்கு ஏற்ப ஒவ்வொரு வருடமும் செய்கின்ற பக்தர்களும் இருக்கிறார்கள். கடைசி 3 நாட்களும் செய்கிற பக்தர்களும் இருக்கிறார்கள். சிலர் ஒரு நாள் மாத்திரம் அந்த நேர்த்தி கடனை செய்கிற பக்தர்கள் இருக்கிறார்கள். அதான் நான் முதல்ல சொல்லியிருந்தேன். அதாவது அவரவருடைய நேர்த்தி கடன்கள், நேர்த்திக்கு ஏற்றவாறு இதை செய்கிறார்கள். இதில் இப்போ இன்றைக்கு சின்ன பிள்ளைகள் இல்லை, நான் இன்னும் பார்க்கல. ஆனால் இதில் சின்ன பிள்ளைகள் கூட இதில் இருப்பார்கள். அதோடு இப்போ இதில் வருகின்ற பக்தர்களுக்கு துணையாக அவர்களுடைய குடும்பத்தார்களும் இங்கே இருக்கிறார்கள். என்ன காரணம் என்று சொன்னால், இவ்வாறு அங்க பிரதிஷ்டை செய்து வருகின்ற பொழுது அவர்கள் சில இடங்களில் திசை மாறலாம், அந்த மண்ணை விட்டு அந்த ரோட்டுக்கு விலகலாம். அதற்காக அவர்களுக்கு உதவி செய்கிறதுக்காக உறவினர்கள், குடும்பத்தார் கூட இந்த இடத்துல நிற்கிறாங்க. நல்லூர் உற்சவ காலங்களில் நீங்கள் கொண்டு வருகின்ற ஒரு சிறிய பொருட்கள் கூட, நீங்கள் தவறுதலாக வெளுத்துகின்ற பொருட்கள் கூட இங்கே வருகின்ற பக்தர்களுடைய உடலுக்கு கேடு விளைவிக்கிறதாக அமைந்துவிடும் என்றதால் ஆலய சூழலுக்குள்ள தேவையில்லாத பொருட்களை எடுத்து வராதிங்க. குறிப்பாக நீங்கள் வெளுத்துகின்ற ஒரு சின்ன குண்டூசி கூட இங்கே அங்க பிரதிஷ்டை செய்கின்ற, அடியடிக்கின்ற பக்தர்கள்
வெறும் காலோடு நடக்கின்ற பக்தர்களுக்கு கேடாத்தான் அமையப் போகிறது. என்றபடியாத்தான் இந்த ஆலய சூழல், இந்த மணல் எப்பவுமே சுத்தமாக இருக்க வேண்டும். அந்த சுத்தத்தை நீங்களும் கடைபிடிக்க வேண்டும். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அடியவர் சோர்வடைந்து இருக்கிறார். ஆனால் எப்படி இருந்தாலும் முருகன் துணையோடு தாங்கள் ஆரம்பித்த பணியை நிறைவு செய்து விடுவார்கள். அதான் உண்மை. இந்த பாருங்க, இதில் காவடி எடுத்து செல்லப்படுகிறது. இனிவரும் நாட்களில் காவடிகள் அதிகமாக இருக்கும். என்னென்னு சொன்னால் இன்னும் ஒரு வாரம்தான் இருக்கிறது இந்த திருவிழாக்கள் நிறைவடைகிறதுக்கு. அப்போ இனிவரும் காலங்களில் இனிவரும் நாட்களில் காவடிகள், இந்த நேர்த்தி கடன்கள் அதிகமாகத்தான் இருக்கும் இந்த ஆலய சூழலில். இந்த பாருங்க, நான் சொன்ன மாதிரி இந்த கோவிலுக்கிட்ட காவடிகள் தயாராக இருக்கிறது. அதாவது காவடிகள் ஒவ்வொரு ஒரு அளவுகள்லையும் இருக்குது. சின்ன அளவில், அதை விட ஒரு கொஞ்சம் பெரிய அளவில், ஆக பெரிய அளவில். அப்போ இந்த காவடிகளை தூக்க போகிறதும் பிஞ்சு குழந்தைகளாக தான் இருக்கும்.
இதில் பாருங்க, தகப்பனுக்கு துணையாக ஒருவர் போகிறார். இம்முறை சப்பரத்துக்குரிய சப்பரம் இதில் கொண்டு வந்து விட்டுருக்குறாங்க. இனித்தான் இதற்குரிய வேலைப்பாடுகள் ஆரம்பிப்பாங்க. இதில் அங்க பிரதிஷ்டை செய்து வந்த பக்தர் ஒருவர் கையில் கொண்டு வந்த தேங்காயை இந்த இடத்தில் முருகனுக்காக காணிக்கையாக்க இருக்கிறார். இதில் வைரவற்ற வாசலில் கற்பூர சட்டி எடுக்க ஆரம்பிக்கிற பக்தர்களை தான் நீங்கள் இதில் பார்க்குறீங்க. இப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இந்த ஆலயத்தை அப்படியே இந்த கற்பூர சட்டியோடு சுற்றி வருவாங்க. நல்லூர் ஆலய சூழலில் எப்போவுமே போலீஸாரும் இராணுவத்தினரும் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுவது வழமை.
சரி நண்பர்களே, இதோட இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். நல்லூர் ஆலய சூழலில் அதிகாலையில் என்ன விடயங்கள் நடக்குது என்று சொல்லி தெரியாதவர்களுக்கு தெரியப்படுத்தும் முகமாக தான் இந்த காணொலி பதிவு செய்யப்பட்டது. மறுபடியும் உங்களை ஒரு புதிய காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி.